யோ நிறுத்து யார் இதெல்லாம் கொடுத்து விட்டது? பாண்டியனும் கோமதி அம்மாவும் தான் கொடுத்து விட்டாங்க. ஏதாவது சொல்லி விட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லணுமா? இந்த பொருள் எல்லாம் உங்க வீட்டுல இறக்கி வச்சுட்டு வர மட்டும் தான் சொன்னாங்க. விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து விட்டாங்க. இப்ப சாமாஞ்சி பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பே இல்லங்கறத சொல்லாம சொல்றாங்களா? ஐயோ, பொங்கல் தீபாவளிக்கு நாம கொடுத்த சீர் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பாரு. கொண்டு போன துணிமணி பாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட முடியும். தொலைஞ்சு போன என் பொண்ணோட வாழ்க்கையை அவங்களால திரும்ப கொடுத்துட முடியுமா? யோ, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்னையா பதில் சொல்லுவாங்க உங்க பாண்டி அண்ணாவும் கோமதி அம்மாவும்? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? உன்னை போக வைப்பேன். அது எப்படி பாக்கிய முடியும்? முடியா, மனசு இருந்தா எல்லாம் முடியும். இவ கழுத்துல மாப்பிள கட்டின தாலி இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதுக்கு அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். இவள வீட்டுல சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும்ல. சித்தப்பா அப்பாவும் சித்தப்பாவும் வீட்டுல தானே இருக்காங்க. ஆமாமா, வீட்டுல தான் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போகட்டுமா? ஏய், எந்த வீட்டுக்குடி? நம்ம பிறந்த வீடுதான். நான் போகவா? நான் போய் பேசி பார்க்கவா? கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம கிட்ட சுத்தமா பேசவே இல்ல. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? தினம் உன்கிட்ட வந்து நலன் விசாரிக்கணுமா, இல்ல பார்க்கும் போதெல்லாம் சல்யூட் அடிக்கணுமா? அத்தை, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம பக்கம் இருந்து எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தா எப்படிக்கா? அப்புறம் விரிசல் பெருசாகி போய்கிட்டே இருக்கும். மறுபடியும் குழாய் உடைச்சதுக்கு சண்டை, நியூஸ் பேப்பர் போட்டதுக்கு சண்டை, வண்டியை நிறுத்தினதுக்கு சண்டைன்னா அப்புறம் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது. அவங்களுக்கு தான் நம்ம மேல மனசுக்குள்ள ஒரு ஓரமா பாசம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ராஜி முயற்சினால அந்த பாசம் வெளியே வந்தா நல்லது தானே. நாம எல்லாருமே ஒண்ணு மண்ணா பேச முடிஞ்சா நல்லது தானே. ஆனா அத்தை, நான் போயிட்டு வரேன். என்னதான் நடக்குதுன்னு நம்ம